சார் 11 மணி டிக்கெட் ஷோ ஒன்று கொடுங்க. பொழுதுபோக்குறதுக்கு 150 ரூபா கொடுத்து தான் நீங்கள் தியேட்டருக்கு போகணுமா? ஒரு மரத்தடியில் உட்கார முடியாதா? ஒரு தேவாலயத்துக்குள்ளே உட்கார முடியாதா? உங்கள் ஹேர் ஸ்டைலில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கதாநாயகன் எதுக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உங்களுடைய ப்ரீஷியஸான டைமை எதுக்கு அங்கே போய் போக்கணும்னு கேட்குறேன். தியேட்டர் என்ன? அது ஒரு பெரிய சர்ச், பெரிய மசூதி, பெரிய ஆலயம், நம்ம அம்மாவனுடைய கருவறை. 150 ரூபா எடுத்துக்கிட்டு போயிட்டு ஐயா ஒரு இருட்டு கொடுங்கயான்னு கேட்குறீங்க. ஐயா ஒரு இருட்டு கொடுங்கயா. இன்னைக்கு மெட்ராஸில் ஓடுற எந்த படமாவது உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் தரப்போகிறதா? இந்த படத்தை நான் பார்க்கும்போது என் அம்மா விட்ட நான் எப்படி நடந்துப்பேன், இந்த படத்தை பார்க்கும்போது நான் காதலிட்ட நான் எப்படி நடந்துப்பேன், இந்த படத்தை பார்க்கும்போது என் தந்தையிடம் எப்படி நடந்துப்பேன், இந்த படத்தை பார்க்கும்போது என் வீட்டுக்கு முன்னால் ஒரு செருப்பு தைக்கிறேன் அவன்கிட்ட எப்படி நான் வந்து மரியாதையாக பேச போறேன், ஆட்டோ டிரைவர் இறங்கும் போது அவன் முதுகை எப்படி தடவி கொடுக்க போறேன். நீங்க யோசிச்சு போயிருக்கீங்களா? இது வரைக்கும் போயிருக்கமா?